என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ. ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் படிக்கிறவங்க, ஸோ 2A அந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் செஷன் படிக்கிறவங்களுக்கான வீடியோ இது. ஸோ மறந்துடாமல் இது 2வது வீடியோ. மொதல் வீடியோ போய் பார்த்துருங்க. மொதல் வீடியோவில் நம்பரே போட்டிருப்பேன், என்னென்ன டாப்பிக்லாம் நான் நடத்தியிருக்கேன், அதில் என்னென்ன டாப்பிக்லாம் உங்களுக்கு வந்து முக்கியமான டாப்பிக்கு, அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் எழுத சொல்லியிருக்கேன். அதுதான் உங்களோட லெவல். ஸோ எந்த லெவலில் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதுவும் அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ மறந்துடாமல் ஃபஸ்ட்டு வீடியோ இருக்கும் நம்ம சேனலில், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்கள். சரியாப்பா? ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டெஸ்ட்டு நான் முடிஞ்ச வரைக்கும் தான் தரேன்னு சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ண கொஷின் இது. மொத்தம் 10 டெஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த 10 டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சனிக்கிழமை, அதாவது இன்னைக்கு 6 மணிக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா இந்த 5 டெஸ்ட் இருக்கும். அடுத்த வாரம் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த 5 டெஸ்ட் இருக்கும். மொத்தம் 10 டெஸ்ட் ரெடி பண்ணது. அனாலஜி, அப்புறம் டிக்ஷனரி, கிளாசிஃபிகேஷன், சீரீஸ், பிளட் ரிலேஷன், ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ரொம்ப முக்கியமான டாபிக் உங்களோட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஆனால் நாளைக்கு அடுத்த டெஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் அப்படி கொடுக்க மாட்டேன். என்னோட வீடியோவாக இருக்கட்டும் இல்லை டெஸ்ட்டாக இருக்கட்டும், ரொம்ப உட்காந்து பழைய கொஷின் பேப்பர் எடுத்து பழைய கொஷின் பேப்பரில் எந்த லெவலில் கொஷின் கேட்டிருக்காங்க, அப்போ இந்த வருஷம் அதை விட அதிகமாக கூட கேட்கலாம், அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான லெவல் கேட்கலாம், இல்லை அதை கூட கம்மியாக கூட கேட்கலாம். ஸோ அதனால் ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக எடுத்து அதில் இருந்து அடுத்த லெவல், அதில் இருந்து முன்னாடி லெவல், அப்படி கொஸ்டின் ரெடி பண்ணது தான் 30 கொஸ்டின். ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் 30 கொஸ்டின் இருக்கும். நீங்கள் அனாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 டைப் இருக்கும். ஏன்னா ஒரு வருஷத்துலையுமே உங்களோட கொஷினோட மாடல் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மாதிரி இருக்குது. ஸோ அப்போது நீங்கள் ஜஸ்ட் ஒன்று மட்டும் படிக்கக்கூடாது, எல்லா டைப்பும் படிக்கணும். அதுக்கு தான் 3 டைப் சொல்லி 3 டைப் டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நான் இப்படி தான் இருப்பேன். என் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்கள் லெசன் நம்பர் 1லேருந்து படிச்சுட்டு வந்தீங்கனாலே அந்த கண்டினியூன்னு சொல்லுவாங்க, அந்த கண்டினியூட்டி அப்போ தான் வரும். நான் ரொம்ப டைம் எடுத்து உங்கள் டைமும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, சும்மா ஏனாதானு ஒரு கொஸ்டின் எடுத்து கொடுத்துட மாட்டேன். ரொம்ப டைம் எடுத்து தான் கொடுப்பேன். ஸோ மறந்துடாமல் இந்த டெஸ்ட்டை நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் எழுதலாம். இன்றைக்கி எழுதிட்டு எக்ஸாம் போகிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருப்பி நீங்கள் எல்லா டெஸ்ட்டும் எழுதலாம். ஸோ மறந்துடாமல் அந்த டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் பேக்கேஜ்குள்ளே போயிட்டு டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ்னு இருக்கும். அந்த மெயின்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, 50 கொஷனுக்கு மேலே கொடுத்துருந்தது, அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா டாபிக் டெஸ்ட் இருக்கும். ஸோ மறந்துடாமல் எழுதிடுங்க. சரியா? எல்லா டாப்பிக்குமே இருக்கும். ரைட்? அதாவது இந்த வாரத்துக்கான சனிக்கிழமைக்கான 5 டாபிக் இருக்கும். ஸோ மறந்துடாமல் எழுதிடுங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா நிறைய ஒர்க் இருந்தாலும் இந்த மெயின்ஸ்க்கு வந்து நான் சொன்ன மாதிரி நான் முடிஞ்சால் தான் செய்யணும்னு சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் இருக்கிற டைமில் என்னால் எவ்வளோ கொஷின்ஸ் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ நான் ரெடி பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் நான் கொடுக்குறேன். எப்போல்லாம் டெஸ்ட் கொடுக்குறேனோ மறந்துடாமல் டெஸ்ட் எழுதிடுங்க. சரியாப்பா? ஸோ ரொம்ப நன்றிப்பா வீடியோ பார்த்ததுக்கு. அதே மாதிரி கொஷின் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் தமிழில் கேட்டிருக்கீங்க. இப்போதைக்கு என்னால் தமிழ் டீம் இல்லை. ஆப்டிடியூட் கூட நான் ரெடி பண்ணிட்டேன். பட் ரீசனிங் வந்து தமிழ் டீம் இங்கே இல்லை. ஸோ அதனால் இங்கிலீஷில் தான் இருக்கும். போன வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன் டெஸ்ட் இங்கிலீஷில் தான் இருக்குதுன்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கொஷின் வந்து இப்போது என்ன சொல்லுது, இப்போ நம்பர் சீரீஸ் இருக்குன்னா 3, 4, 6 கொஷின் மார்க்னா அது நம்ம தமிழில் இருக்கணும்னு கிடையாது. நார்மல் நம்பரை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இல்லைனா ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி தரேன். பட் இப்போதைக்கு கொஷின்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ ரொம்ப நன்றிப்பா வீடியோ பார்த்ததுக்கு. மறந்துடாமல் டெஸ்ட்டு இன்றைக்கி 6 மணிக்கு வந்துடும். இன்றைக்கி 6 மணிக்கு ஷார்ப்பாக அந்த 5 டெஸ்ட்டு வந்துடும். அடுத்த வாரம் 6 மணிக்கு அடுத்த 5 டெஸ்ட்டு வந்துடும். சரிங்களா? ஸோ மறந்துடாமல் டெஸ்ட் எழுதிடுங்க. Bye.